லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிகேட்டர் வந்து ஆனா நீங்க வந்து எல்லா ராஃப்டருடைய நேம் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்லிருக்கீங்க, எனக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அவருக்காக இந்த வீடியோ. எல்லா ஃபேப்ரிகேட்டரும் கஸ்டமரும் தெரிஞ்சுக்கிட்டா இருந்தாக்கா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். பார்த்தோம்னாக்கா டாப் லிண்டல் சொல்லும் போதுல ரிட்ஜ் பேடுன்னு சொல்லுவோம். அந்த ரிட்ஜ் பேடோட தமிழ் வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முகடு திட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எதுக்காக முகடு திட்டுனா நார்மலா பாத்தீங்கன்னா வந்து இந்த ரிட்ஜ் வருது பாத்தீங்களா, ரிட்ஜ் பாத்தீங்கன்னா வந்து முகட்டு ஓடுன்னு சொல்லுவோம். முகட்டு ஓடுன்னு சொல்லும் போது முகட்டு பார்த்தோன்னா கிங் ராஃப்டர். கிங் ராஃப்டர்ன்றது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தை. இந்த கிங் ராஃப்டர் எதுக்காக சொல்றோம்னாக்கா, கிங் ராஃப்டர் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஃபேப்ரிகேஷன்ல ரூஃபிங் ஒர்க் பாத்தீங்கன்னா பண்ணவே முடியாது. ஏன்னா ராஜா இல்லாம எந்த ஒரு இதுவுமே இயங்காது. அது போலதான் பாத்தீங்கன்னா கிங் ராஃப்டர்னு சொல்றோம். கிங் ராஃப்டர் பாத்தீங்கன்னா தமிழ் வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ராஜா கைமரம். ஓகேங்களா? கைமரம் அப்படின்ற பேர் எதுக்காக இருக்குனாக்கா, அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா இந்த பைப் இருக்கு பாத்தீங்களா, இப்போ வந்து நம்ம ஸ்டீல்ல யூஸ் பண்றதுன்னா மரத்துல யூஸ் பண்ணாங்க. மரத்துல யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது வந்து மரம் சொல்லுவாங்க. கை அப்படின்றதுன்னா ராஃப்டருடைய பேர் பாத்தீங்கன்னா அது கை மாதிரி நிக்குதுல்ல, அதனாலதான் பாத்தீங்கன்னா கை மரம். ஓகேங்களா? ராஜா கைமரம் இதோட பேரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இஃப்ராப்டர்னு சொல்றோம். ஏன்னா இஃப்ராப்டர் எதுக்காகனாக்கா மூளை 4 கார்னர் இருக்கிற இடத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா இது போல ராஃப்டர் வந்துச்சுன்னா அந்த ராஃப்டரோட பேர் பாத்தீங்கன்னா இஃப்ராப்டர்னு சொல்லுவோம். இஃப்ராப்டரோட தமிழ் வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா மூளை கைமரம். ஏன்னா இது மூளையில இருக்குல்ல, ஒரு ஸ்கொயர் பாக்ஸோட மூளையில இருக்கிறதுனால இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா மூளை கைமரம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காமனா சொல்ல ஜாக் ராஃப்டர்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, ஜாக் ராஃப்டர் இதோட பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜாக் ராஃப்டர்னு சொல்லுவோம். ஜாக் ராஃப்டரோட தமிழ் வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா துண்டு கைமரம். ஏன் துண்டு கைமரம்னாக்கா இது பாத்தீங்கன்னா ஒரு துண்டா தான் இருக்கும். எப்ப பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா இது கூட அட்டாச் ஆகி தான் வருமே. ஏன்னா இது ஃபுல்லாவே போயிடுச்சுன்னா இது பேரும் பாத்தீங்கன்னா கிங் ராஃப்டர் ஆயிடும். ஓகேங்களா? எப்பவுமே வந்து இஃப்ராப்டரை பிடிச்ச மாதிரி வந்தா மட்டும்தான் அதுக்கு பேரு ஜாக் ராஃப்டர். அடுத்து வேலி ராஃப்டர். ஓகேங்களா? வேலினா என்ன? வேலினா என்ன? ஒரு 2 மலைகள் இருக்குல்ல, அந்த மலைக்கு நடுவுல ஒரு தண்ணி வரும் பாத்தீங்களா, ஊத்து மாதிரி, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல வேலின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா வேலிக்கு பேருனா தமிழ்ல வந்து பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பள்ளத்தாக்கு கைமரம் இதுக்கு பேர் வந்து தமிழ் வார்த்தை பள்ளத்தாக்கு கைமரம். ஓகே, அதுக்கு அடுத்து பார்க்கலாம். மேல இருக்கு பாத்தீங்கன்னா இஃப்ராப்டர் வித் பாத்தீங்கன்னா ரிட்ஜ் பேடு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா புரோக்கன் இஃப்ராப்டர்னு சொல்லுவோம். அதோட பேர் தமிழ் வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா உடைந்த மூளை கைமரம். ஓகேங்களா? அதை வந்து உடைச்சிட்டோம், துண்டா உடைச்சிட்டு ஆனா மூளையில இருக்கு. ஓகேங்களா? உடைந்த மூளை கைமரம் சொல்லுதான் புரோக்கன் இஃப்ராப்டர். இந்த ரூஃபிங் டோட்டல் பேர் பாத்தீங்கன்னா இஃப் ரூஃபிங் சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகேங்களா? இதே போல தமிழ்ல உங்களுக்கு என்னென்ன வார்த்தை வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்படுறா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன்.